கும்பராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கும்பம் அப்படின்னாவே நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன தெரியுமா? மனசுல இருக்கிறத அப்படியே பட்டுப்படான்னு பேசிடுவாங்க. இதனால மற்றவங்களுக்கு இவங்களை ஏமாத்துறது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஆனால் கும்பம் நினைக்கிறது என்ன தெரியுங்களா? இன்னைக்கும் நீ ஏமாத்திட்ட, நீ நல்லா இருக்க, உனக்கு ஒன்று புரியுதா? நீ ஏமாத்துறதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது, இருந்தாலும் பொழைச்சுப்போ. இன்னைக்கு என்னை ஏமாத்திட்ட, ஆனால் நீ பல பேர்கிட்ட பல வகையில் ஏமாறுவ. நான் பார்க்கலைன்னு நினச்சிட்டு இருக்கியா? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். கடவுள் உன்னை பார்த்துட்டு தான் இருக்காரு. இப்படி தனக்கு துரோகம் செய்தவர்களை கூட மன்னித்து விடக்கூடிய ஒரு உன்னதமான குணம் படைத்தவங்க கும்பராசிக்காரங்க. அதே போல் இந்த கலியுகத்தில் எல்லாருக்கும் என்னங்க வேலை? தன்னுடைய வேலையை பார்க்குறத விட மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, மற்றவங்க என்ன பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது, அவனை கெடுக்கிறது, இப்படி ஓடிட்டு இருக்கக்கூடிய நிலையில தான் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு அமைதியான வாழ்க்கையை விரும்பக்கூடியவங்க இந்த கும்பராசிக்காரங்க. அதே மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களே, அந்த பிரச்சனைக்கான காரணம் என்னங்கிறத ஆணிவேர் வரைக்கும் அலசி ஆராய்ந்து அகற்றுவதில் வல்லவர்கள். மற்றவங்களுக்கு சேவை செய்யறத விரும்பி செய்யக்கூடியவங்க, பெருமையா நினைக்கக்கூடியவங்க. இந்த நிறைய சமூக சேவை பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் மேக்சிமம் கும்பராசிக்காரர்களாக தாங்க இருப்பாங்க. சொல்ல போனால் நிறைய பேருக்கு உதவி செய்யறதுல முதன்மைசாலிங்க அப்படின்னா கும்பராசிக்காரங்களை சொல்லலாங்க. அப்படி என்னமா அப்படின்னா, கும்பராசி ஒரு வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு தலைமை தாங்கிறது, அந்த ஃபங்க்ஷனுக்கு பிளான் பண்ணுறது, வரக்கூடிய எல்லாருக்குமே வசதி வாய்ப்பில் செஞ்செல்லாம் கொடுக்கறது, எல்லாருடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறது, அதை அழகாக முடிக்கிற வரைக்கும் நின்று வேலை பார்க்குறது இவங்களாதாங்க இருப்பாங்க. இல்லைன்னு மறுக்க முடியுமா? அதே போல் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும், யாருக்குமே எந்த ஒரு குறையும் வச்சிராத கடவுளேன்னு சொல்லிட்டு பொதுப்படியாக தெய்வத்துக்கிட்ட வழிபாடு வைக்கிறதுமே இவங்களாதாங்க இருப்பாங்க. ஆன்மீகத்தில் அதிகமாக ஆர்வம் இருக்கும், கடவுளை நம்புவாங்க. ஆனால் கடவுளே அதை பண்ணி கொடு, இதை பண்ணி கொடு அப்படியெல்லாம் வேண்டவே மாட்டாங்க. எல்லாத்துக்கும் மேல இவங்க ஒரு கருத்தை வச்சுட்டாங்கன்னா அந்த கருத்துல உண்மை இருக்கும், சரிங்களா? ஸோ ஊரே ஒன்று கூடி நின்னப்ப நீ செய்யற தப்புப்பா அப்படின்னு ஒரு தனி கருத்தை வச்சாலும் இவங்க அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. என்னடா அது, ஊரே கிளம்பி வந்துட்டாங்க, நம்மளும் நம்முடைய கருத்தை மாத்திப்போம், அவங்க எல்லாம் சொல்ற மாதிரி அப்படியே போயிடலாம், அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அந்த கடவுளே இறங்கி முன்னாடி நின்னுக்கிட்டு இல்ல இது இவங்க சொல்றதெல்லாம் தான் கரெக்ட்னு சொன்னா கூட, கடவுளே உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி கடவுளுக்கே புரிய வைக்கக்கூடிய உயர்ந்த உள்ளம் படைத்தவங்க இந்த கும்பராசிக்காரங்க. இவங்க கிட்ட 1000 ரகசியங்கள் ஒளிந்திருக்கும். அதை யாரு என்ன பண்ணாலும், ஏன் தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும் அந்த ரகசியத்தை வெளியே கொண்டு வர மாட்டாங்க. அந்த அளவுக்கு அழுத்தக்காரங்க. அப்படின்னா இவங்களெல்லாம் நிறைய தப்பு தான் பண்ணுவாங்க போலயே அப்படி நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க. ரகசியம் அப்படின்னாக்கா கவலைகளை மறைப்பாங்க, கஷ்டங்களை மறைப்பாங்க. பல பேர் தங்களுக்கு சேர்ந்து துரோகங்களை மறைப்பாங்க. பல பேருக்கு பல விதங்களில் பல கஷ்டங்களை மறைச்சிக்கிட்டு பல விதங்களில் பல பேருக்கு உதவி செஞ்சுருப்பாங்க. இந்த ரகசியம் எல்லாம் வெளியே வந்துச்சுனாக்கா யாராலையுமே தாங்க முடியாது. அந்த மாதிரி நன்மைக்கு உரிதான ரகசியங்களை தான் மறைச்சி வச்சிருப்பாங்க. தவறான ஆட்கள் கிடையாதுங்க, தவறுக்கு ஒருபோதும் துணை போக மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஈடு இணையில்லாத தெய்வங்களுக்கு இணையாக குணம் படைத்தவங்க இந்த கும்பராசிக்காரங்க. உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கான்னு நானும் கேட்க முடியாது, நீங்களும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டங்கள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனாலும் அந்த கஷ்டத்தை ஒரு பக்கம் வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு நல்லதை செஞ்சுட்டு போகணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய குணம். இப்படிப்பட்ட கும்பராசிக்கு ஒரு உறவால உங்க வாழ்க்கையே மாறப்போகுது. கும்பராசிக்காரங்களே எழுதி வச்சுக்கோங்க, மே 16ஆம் தேதியிலிருந்து இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். என்னம்மா அது உறவா? ஆல்ரெடி உறவுகள் எல்லாம் என்ன எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தணுமோ, அவமானப்படுத்தணுமோ, ஒதுக்கி வைக்கணுமோ, ஓரம் கட்டணுமோ பண்ணிட்டாங்க. இனிமேலுக்கு வரக்கூடிய உறவு என்ன தூக்கி பிடிக்க போகுதா, சேர்த்து பிடிக்க போகுதா, அரவணைக்க போகுதா, ஆதரவு தான் கொடுக்க போகுதா? நல்லா இருக்கு
அப்படின்லாம் கேட்க போகுதா, நல்லது கெட்டதை பார்க்க போகுதா, இப்படி பல கேள்விகளை கும்பராசிக்காரங்க படன்னு என்னை பார்த்து கேட்டாலும் நிச்சயமா நீங்க கேட்ட எல்லாத்துக்குமே அது ஆதரவு கொடுக்குங்க. என்னென்ன பண்றீங்களோ நவ கிரகங்கள்லேயே மங்களகரமான சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தாங்க உங்களுக்கு ஒரு உறவா வரார். உங்க கையை பிடிச்சுக்கிட்டு உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்குறாருங்க. மற்ற 8 கிரகங்களும் உங்களுக்கு சாதகமா இல்லாம பாதகத்தை ஏற்படுத்தினாலும் நான் இருக்கேன் உனக்கு பாதுகாப்புக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாருங்க. இங்க பாருப்பா, இது நாள் வரைக்கும் கும்பத்தை வந்து நீங்க கும்மி அடிச்சது போதும், ஒதுங்கி நில்லுங்க, இனி கும்பத்துக்கு நான் இருக்கேன் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நேரத்துல கும்பராசிக்காரங்க யோசிக்காதீங்க, ஒரு வருஷம் தானே அப்படின்னு யோசிக்காதீங்க. ஒரு வருடம் அப்படிங்கிறது இவர் இருந்து செய்யக்கூடிய பலன்கள்ங்கிறது பல வருட காலங்களுக்கு உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும், பண வரவை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், அள்ளி கொடுக்குங்க. அது என்ன ஏதுங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாம். அதாவது கும்பராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 5ஆம் இடத்துல வந்து அமரக்கூடிய குருவனால, அதாவது இதுவரைக்கும் 6ஆம் இடத்துல அமர்ந்து பல சிரமங்களை கொடுத்துட்டு இருந்த இந்த குரு பகவான் இனி பல்வேறு யோகங்களை அருள போறாருங்க. மனநிலை, குணநிலை, உடல்நிலை அனைத்து வகைகள்லையுமே உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக போகுது. குறிப்பா பொருளாதார நிலையில முன்னேற்றம் உண்டு, செல்வாக்கு கூடுது, சொத்து பிரச்சனைகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குதுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகுது, தடைகள் நீங்கி மகனுக்கோ மகளுக்கோ சீரும் சிறப்புமா கல்யாணம் நடத்தி வைக்க போறீங்க. உங்களுடைய கல்யாணமும் சீரும் சிறப்புமா நடக்க போகுது. அதே போல அடகுல இருந்த வீட்டு பத்திரம், நகை நட்டு இதெல்லாம் மீட்டெடுக்க போறீங்க. இனி உங்களுடைய அணுகுமுறையினால மற்றவங்களுடைய ரசனைக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அழகா மாத்திக்க போறீங்க. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க, உங்களுடைய பழைய நேர்த்தி கடன்களை நிறைவேற்றிக்க போறீங்க. பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு தீரப்போகுது. என்னடா கேட்கவே நல்லா இருக்கே அப்படிங்கிற அளவுக்கு மற்ற கிரகங்களுடைய பாதிப்பை தடுக்கக்கூடிய அளவுக்கு குருவுக்கு பலம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குரு யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஆதி பரம்பொருளாகிய இறைவன் தன் சக்தியை பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் அப்படின்னு 3 அம்சங்களாக படைத்தாருங்க. அதுல பிரம்மதேவருக்கு படைப்பு தொழிலுக்கு தனக்கு உரிய உதவி புரிய சப்தம ரிஷிகளை உருவாக்கினார். அந்த 7 ரிஷிகள் மூலம் மனித குலம் உருவாச்சு, அசுர குலமும் உருவாச்சுங்க. அந்த 7 ரிஷிகள்ல ஆங்கிரிஷ முனிவர் இவர் இருக்கார் இல்லைங்களா, இவருடைய மகன் தான் இந்த பிரகஸ்பதினு சொல்லக்கூடிய வியாழ பகவான். ஜோதிட சாஸ்திரப்படி முழு சுபகிரகம்ங்கிற அமைப்பையும் பெருமையும் பெற்ற ஒரே கிரகம் பிரகஸ்பதினு சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் தான். இவர் வந்து தேவர்களுக்கு எல்லாமே தலைவனுங்க. இவர் மனுஷங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியம்னு பார்த்தா நம்மளுடைய வாழ்க்கையில 2 முக்கியமான விஷயத்தை இவர் தான் கொடுப்பார். இவருடைய அருள் இருந்தாதான் அது நமக்கு கிடைக்கும். அதாவது தனம்னு சொல்லக்கூடிய பணம், இரண்டாவது வந்த புத்திர சம்பந்தம்னு சொல்லக்கூடிய குழந்தை செல்வம். இந்த 2யுமே அருளக்கூடிய சர்வ வல்லமை பெற்ற கிரகம் தான் இந்த குரு பகவானுங்க. குருக்கு மேலும் பல்வேறு விதமான ஆதிக்கங்கள் இருக்கு. என்னன்னு தெரியுமா? ஞானம், கூர்ந்த மதிநுட்பம், மந்திர யோகம், நிதித்துறை, நீதித்துறை, வங்கி, கல்வி, வேத உபதேசம் இது எல்லாமே குருவுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது தாங்க. இவருடைய அருள் இருந்தா போதும் இந்த துறைகள்ல கூட நீங்க பிரகாசிக்க முடியும். இதோட நம் மனுஷங்களுக்கு என்னங்க முக்கியமான தேவை? அம்மா கல்யாணம் நடக்கலமா, குழந்தை பேரு இல்லமா, இதுக்கெல்லாம் இவர் தாங்க காரணகர்த்தாவா இருப்பாருங்க. ஒருத்தர் வாழ்க்கையில திருமணம் நடக்கணும்னாக்கா இவருடைய பார்வை வந்து தேவைங்க. இவருடைய அருள் தான் தேவை. ஒருத்தவங்க என்கிட்ட ஜாதகத்தை தூக்கிட்டு வராங்க, குழந்தை பாக்கியம் இல்லை, திருமணம் நடக்கல, தடைபட்டுக்கிட்டு போகுது, கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு, திருமணம் பார்த்தாக்கா பிச்சுக்கிட்டு போச்சு, இப்படியெல்லாம் சொல்றாங்க. இல்லை வந்து ஆல்ரெடி திருமணம் ஆச்சுமா ஆனால் வந்துட்டு சரியான வாழ்க்கை அமையலை, மறுமணத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னு உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட கொடுத்தாங்கனாக்கா நாங்கள் பார்க்கக்கூடிய இடம் என்ன தெரியுமா? ஜோதிட சாஸ்திரப்படி குரு எங்கே இருக்கா
கொடுக்கிறார், குருவுடைய பார்வை எங்கெங்க இருக்கு, பலன் ஏன் கொடுக்கல, இப்படி எல்லாம் தாங்க நாங்க பார்ப்போம். அதை கணிச்சு அதை பார்த்து அது சரியாகுமா சரியாகாதா, அதுக்கு என்ன பரிகாரம், அதுக்கான பலன் என்னங்கிறத தெளிவா சொல்லு. அப்படி சொல்லும் பொழுதுதான் திருமண தடைகள் வந்து விலகும், திருமண யோகம் அமையும், குழந்தை பாக்கியம் அமையும். இந்த வகையில குரு எந்த அளவுக்கு நமக்கு தேவைங்கிறது புரிஞ்சுதுன்னா இவர் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால தான் வாழ்க்கை மாறப்போகுது. நான் அடிச்சு சொல்றேங்க, ஓகேவா? ஸோ கும்பராசிக்கு குரு வந்துட்டு கொடுக்க போறார். அதை நீங்க வாங்குறது மட்டும்தான் ஒரே வேலை, சிறப்பா இருக்க போறீங்க, லக்கி பாஸ்கர் மாதிரி மாற போறீங்க. அசரா ஜாக்பாட் விட்ரா ஜூட்டுங்கிற மாதிரி பல நாடுகளுக்கு பறக்க போறீங்க, பல விதங்களில் சொத்துக்களை வாங்க போறீங்க. அடடா, இப்படி ஒரு வாழ்க்கைங்கிற மாதிரி சாமர்த்தியமா வாழ போறீங்க. அது எப்படி என்னன்னு தெளிவா பார்க்கலாமா? இப்ப குரு வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு வராருன்னு சொன்னேன். அவருடைய பார்வைக்கு பலம் என்னங்கிறத பார்த்துடலாங்க. புதிய உத்வேகம் பிறக்கும், விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்கும், அவர்களால் ஆதாயம் உண்டாகும், பொறுப்புகள் பதவிகள் தேடி வரும், தோற்ற பொலிவு கூடும். ராசிக்கு 9ஆம் இடத்துக்குமே குரு பார்க்கிறாருங்க. தந்தை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும், அவர் வழி சொத்துக்கள் உங்க கைக்கு வரும். இதுவரைக்கும் வறண்டு கிடந்த உங்களுடைய பணப்பை இனி நிரம்ப வழிய போகுதுங்க. சேமிப்புக்கு ரொம்ப அதிகமா இருக்க போகுது, ரொம்ப சேமிக்க போறீங்க. அதிகார பதவியில இருக்கவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. நீங்க அதிகாரத்துக்கு போக போறீங்க. லாபஸ்தானத்தையும் குரு பார்க்கறதுனால தொழில் வியாபாரத்துல அதிரடி முன்னேற்றம் உண்டாகும். புதிய முதலீடுகள் செய்ய போறீங்க, புதிய பங்குதாரர்கள் வந்து சேருவாங்க. இழுபறியான கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்துதுங்க. மனைவிக்கு விலை உயர்ந்த பட்டு புடவை தங்க நகைகள் எல்லாம் வாங்கி கொடுக்க போறீங்க. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இழந்த பதவிகள் மீண்டும் பெற போறீங்க. இது எல்லாத்துக்கும் மேல உங்கள் மீது இருந்து வந்த வீண் பழிகள் அகல போகுது. அடுத்ததா குரு பகவானுடைய நட்சத்திர சஞ்சாரம் உங்களுடைய தைரிய ஸ்தானத்துக்கும் அதிபதியும் ஜீவனஸ்தானத்துக்கும் அதிபதியுமான செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல குரு பகவான் பயணிக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. எதிரிகள் எல்லாம் விலக போறாங்க. நெடுங்காலமாக நடந்து வந்த சொத்து வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்குங்க. விலை உயர்ந்த பொருட்கள் நகைகள் வாங்க போறீங்க. புதிய வேலை கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து ராகுவுடைய நட்சத்திரத்துல குரு பகவான் பயணிக்கிறதுனால ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுவாங்க. விலகி போனவங்க விரும்பி வந்து பேசுவாங்க. நம்பி கொடுத்த பணம் வரலையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு அந்த நிலை மாறுதுங்க. இனி அந்த பணம் உங்க கைக்கு திரும்பி வரப்போகுது. கௌரவ பதவிகள் கிடைக்கும். உங்களுடைய தன லாபாதிபதியுமான குரு பகவான் தன்னுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறதுனால திடீர் பணம் வரும், செல்வாக்கு உயரும், கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகமாகும். விலை உயர்ந்த சொத்துக்கள் நகைகளை வாங்குவீங்க. தொட்டது எல்லாமே தொடங்கும். அடுத்து குரு பகவான் கடக ராசியில பயணிக்கிறதுனால ஏமாற்றம் மனக்கவலை வந்து போகும். வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவசரம் காட்டாதீங்க. அடுத்து குரு பகவான் வக்ர கதியில இருக்கிறதுனால உங்களுக்கு வர வேண்டிய பணம் போராடியாவது வசூல் செஞ்சிருவீங்க. தந்தையாருக்கு மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ அவருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை வச்சுக்கோங்க. முன்கோபத்தை குறைச்சிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு யோகா பண்றது, தியானம் பண்றது, இந்த மாதிரி மனசை வந்து ஈடுபடுத்திக்கோங்க. இது எல்லாத்துக்கும் மேல சொந்தமா தொழில் செய்றோம், வியாபாரம் பார்க்குறோம், இவங்களுக்கு உங்களுடைய அணுகுமுறையை மாத்திப்பீங்க. பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்ககிட்ட வந்து சேருவாங்க. கணினி, உணவு, என்டர்பிரைசஸ், கமிஷன் வகைகளால் ஆதாயம் அடைவீங்க. கூட்டு தொழில பங்குதாரர்கள் ஒத்துழைப்பாக இருப்பாங்க. உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களை குறை சொல்லிட்டு இருந்த சக ஊழியர்கள் இனி நட்பு பாராட்டுவாங்க. வேலை சுமை குறையும். மேல் அதிகாரிகள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பணி போர் நீங்குது. திடீர்னு ஊதியம் உயரும். தலைமையுடைய பார்வை உங்கள் மீது படும். கணினி துறையில் உள்ள அவர்களுக்கெல்லாம் அயல் நாட்டில் இருந்து வேலை கிடைக்கும். புதிய ப்ராஜெக்ட்டுக்கு தலைமை ஏற்கக்கூடிய நிலை உருவாகும். இந்த வாய்ப்பை மட்டும் பயன்படுத்திக்கோங்க. வெற்றி பல மடங்கு பெருகுங்க. அடுத்து கலைஞர்களுக்கு அரசாங்க பரிசுகள் கிடைக்கும். ஒட்டுமொத்தமா இந்த குரு பயிற்சி உங்களுடைய லட்சிய பாதையை நோக்கி கும்பராசியை நகர்த்தி வச்சிருக்குங்க. இந்த ஒரு வருஷத்துல நீங்க நினைச்ச அளவுக்கு உயர்வையும் அடைவீங்க. நினைக்காத அளவுக்கு உயர்வாகவும் வாழ போறீங்க. ஆனா நான் கேட்கவே நல்லா இருக்கேமா, இப்ப வரைக்கும் பார்த்தது குரு பகவான் தரக்கூடிய பொது பலன்களை தான் கும்பராசிக்காரங்க பார்த்திருக்கோம். இதே நமக்கு ஒரு மாதிரி பரவாயில்லடா, நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றம் வரப்போகுது, குரு நமக்கு வந்து ஒரு நல்ல காலத்தை ஆரம்பிச்சு கொடுக்க போறார் அப்படின்னு யோசிக்க வைக்குதுங்க.
கண்டிப்பா அதுல ஒரு குறையுமே இருக்காது. இப்போ தனிப்பட்ட முறையில கும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்துக்குமே எந்த மாதிரியான பலன்கள் குரு கொடுக்க போறார்னு தெரிஞ்சுக்கலாமா? குணத்துல குன்றாது திகழும் கும்பராசி, அதாவது கெட்டாலும் மேன்மக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதற்கு பொருத்தமானவங்க தான் இந்த கும்பராசிக்காரங்க. புரியுதுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். குருவினால இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்த்திராத மாற்றம் வாழ்க்கையில ஏற்பட போகுது. புரியுதுங்களா? திடீர்னு கற்பனைக்கு அப்பாற்பட்ட இடத்துல நீங்க அதிகாரத்துல உட்கார்ந்துருப்பீங்க. திடீர்னு முற்றிலும் துறந்த நிலைக்கு மாறிடுவீங்க. அதாவது எல்லாத்தையும் விட்டுட்டு போறது கிடையாதுங்க. இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் எல்லாம் மாறி எல்லாமே ஆனந்த கண்ணீரா மாற போகுதுங்க. காலப்போக்கில் எல்லாமே மாறும். நினைச்ச உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கட்டாயம் இப்போ உங்களுக்கு எல்லாமே சரியாகுது. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் போட்டு எதுலையும் போட்டு எங்க போனாலும் பிரச்சனை இப்படி இருந்த உங்க வாழ்க்கையில மாத்தி வைக்கிறாருங்க. ஏன் நல்லா பழகிட்டு இருந்தவங்க கூட திடீர்னு விலகி போவாங்க. உடல் பாதிப்பு வந்திருக்கும். கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் உங்களுக்கு எல்லாமே சங்கடப்படுத்தி இருக்குங்க. மனசுக்கு நிம்மதி இல்லாத நிலையில கஷ்டப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி இந்த குருவால மகிழ்ச்சியை ஏற்படுத்த போறாருங்க. உங்களுக்கு லாபாதிபதியும் குடும்பாதிபதியுமான குரு பகவான் உங்களை ஒட்டுமொத்தமா சந்தோஷத்துல திளைக்க வைக்கிறாருங்க. திருமணம் நடக்கலையா? திருமணம் நடந்தேறும். வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கு பிரிந்தவங்களுக்கு மறுமணம் நடக்குங்க. புதிய நட்பு உருவாகும். வேலைக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். வசதி வாய்ப்புகள் அதிகமாகும். குழந்தைகளை பத்தின சிந்தனைகள் உண்டாகும். அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அழகா செஞ்சு முடிச்சிருவீங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்பட்ட பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்குதுங்க. அதே போல இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருந்திருக்கும். இனி அது மாறுது. கோவிலுக்குள்ள போயிட்டு தெய்வங்களுக்கு நன்றி சொல்ல போறீங்க. உங்க வாழ்க்கையில புதிய பாதை தெரியும். வருமானம் அதிகமாகும். தொழில முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. புதிய முயற்சிகளோட வெற்றி பெறுவீங்க. இன்னும் ஒரு படி மேல சொல்லணும்னாக்க தொழில முன்னேற்றம் பெறுவீங்க. வேலைக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கவங்க வெற்றி பெறுவீங்க. பணியில எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும். வீண் செலவு, விரைய செலவு அப்படியெல்லாம் கஷ்டப்பட்ட உங்களுக்கு நீ நடக்கக்கூடிய செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாக இருக்கும். புதுசா இடம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, வண்டி வாகனம் வாங்குவீங்க. கையிருப்பு அதிகமாகும். நிம்மதியான உறக்கம், மகிழ்ச்சி உண்டாக போகுது. குடும்பத்துல நிம்மதி ஏற்பட போகுது. தெய்வ அருள் கிடைக்குது. பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்குது. நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்திருந்த கோவிலுக்கு போகணும்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த கோயில்ல போயிட்டு உங்களுடைய பழைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றிட்டு வருவீங்க. குடும்பத்தோட தொழில வியாபாரத்துல முன்னேற்றம் பெறுவீங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். முடங்கி கிடந்த தொழில கூட மீண்டும் கையில் எடுக்க போறீங்க. வரவு அதிகமாகுது. செல்வாக்கு உயருது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மனமாலை ஏறும். மனசுல இருந்த குழப்பங்கள் விலகி தெளிவை பார்க்க போறீங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் மேல குருவோடு சேர்ந்து சூரியனும் சரி செவ்வாயும் சரி சஞ்சார நிலையுமே உங்களுக்கு யோகமான பலன்களை வழங்க போகுதுங்க. அடுத்ததா தொழில் ரீதியா தொழில நெருக்கடிகள் விலகுது. தொழில் விரிவு செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறுது. புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். பணியாளர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்குது. வேளாண்மை, ரியல் எஸ்டேட், மெடிக்கல், கெமிக்கல், உணவகம், ரசாயனம், ஆயில் ஸ்டோர், இயந்திர தொழில், வாகன உற்பத்தி, ஆட்டோமொபைல்ஸ், டிராவல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், கம்ப்யூட்டர் ஏற்றுமதி இறக்குமதி, ஆன்லைன் வர்த்தகம் இது போன்ற தொழில பல மடங்கு லாபம் உண்டு. பட் தொழில் ரீதியா நல்ல வளர்ச்சி இருக்கும். அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ ஆண்களோ பெண்களோ கூலி வேலை செய்தாலும் சரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க. மேல் அதிகாரிகள் கிட்ட ஆதரவு பெறுவீங்க. எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்களா, உங்களுடைய நிலையில முன்னேற்றம் உண்டாகும். ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வேலையை விட்டு வேற வேலைக்கு போலான்னு நினைப்பீங்க. முயற்சி பண்ணுங்க. கடல் கடந்து வேலைக்கு போறது கூட வாய்ப்பு இருக்கு. யோகம் இருக்கு. அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எல்லாத்துலேயுமே சாதகமான பலன்கள் கிடைக்க போகுதுங்க. படிப்பு, வேலை, திருமணம் இது போன்ற கனவுகள் நனவாகுது. வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கு மறுமணம் நடந்தேறும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகுது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகமாகுது. பொன் பொருள் சேருது. அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் குரு பார்வை சாதகமாக இருக்கிறதுனால படிப்புல அக்கறை அதிகமாகுது. பொது தேர்வு, போட்டித் தேர்வுல எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும். உயர்கல்வி கனவுகள் நனவாகுது. ஒரு சிலர் படிப்புக்காக கடல் கடந்து போவீங்க. எல்லாத்துக்கும் மேல அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுவீங்கன்னா அந்த முயற்சி ரொம்ப
கட்டாயமா உங்களுக்கு அரசு வேலை கிடைக்குங்க. அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சீராகுது, பாதிப்புகள் விலகுது, சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க. அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே முடிவு கிடைக்குதுங்க. தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை உண்டாகுது, பிள்ளைகள் மீது அக்கறை கூடுது, புதுசா இடம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் பெருகுது. மேலும் உறவுக்காரங்க மத்தியில் நம்ம குடும்பத்துடைய மரியாதை அதிகமாகுது. சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் அடுத்தடுத்து நடக்கும். சொந்தக்காரர்களுடைய சுப நிகழ்ச்சிகளை நீங்க தலைமையேற்று நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் தினமும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய சங்கடங்கள் நீங்கும், சந்தோஷம் கூடிக்கொள்ளும். அடுத்ததா சதய நட்சத்திரம். நல்ல நேரம் வந்தாச்சுங்க. குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. நீங்க எடுத்த காரியங்கள் எல்லாத்தையுமே நீங்க சாமர்த்தியமா செஞ்சு முடிக்கக்கூடிய அளவுக்கு செல்வா கூட வளம் வர போறீங்க. அப்படி என்ன நல்லது பண்ண போறார்? மிகப்பெரிய யோகங்களை தர போறாருங்க. நீங்க நினைச்சது எல்லாமே சாதிக்கக்கூடிய காலம். செல்வாக்கு பல மடங்கு உயர போகுது. நீண்ட நாட்களா எதிர்பார்த்த பதவி பொறுப்பு தேடி வரும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகுது. வேலையில் இருந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் முடிவுக்கு வரும். தடைபட்டு வந்த பணி உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள்ல விலகுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகுது. உடல் பாதிப்புகள் விலகுது. சோர்வா இருந்த நீங்க சுறுசுறுப்பா வளம் வர போறீங்க. தடைபட்ட காரியங்கள் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். தொழில் முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. கேட்ட இடத்துல இருந்து கேட்ட உதவிகள் கிடைக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும். இருப்பிடத்தை விட்டுட்டு உங்க ரசனைக்கு ஏற்ற மாதிரி வேற ஒரு நல்ல வீட்டுக்கு மாற போறீங்க. வீட்டுல நவீன பொருட்களுக்கான சேர்க்கை உண்டு. புனித தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க. புதுசா வீடு வாங்குறது, மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலையில உயர்வு உண்டு. அதே போல நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கியவங்களுக்கு உங்க ஏக்கங்கள் தீருது. சிலருக்கு ஆண் குழந்தை பிறக்கும். இது எல்லாத்துக்கும் மேலேங்க நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைய போறீங்க. நீங்க பிறந்ததுடைய பலனை அடைய போறீங்க. ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடங்கள் விலகுது. எதிர்பார்த்த புகழ் பெருமை உண்டாகுது. அடுத்துங்க, நீங்க எடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாத்துலயுமே வெற்றி, பொன் பொருள் சேருது, பொருளாதார நிலை உயருதுங்க. எதிர்ப்புகள் எல்லாமே விலகி எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேற்றிக்க போறீங்க. வேலைகள் எல்லாமே நினைச்சபடி நடக்கும். அரசாங்க உதவி கிடைக்கும். ஆதரவு உண்டாகுது. விலகி இருந்த நண்பர்கள், உறவுக்காரங்க இப்ப தேடி உங்ககிட்ட சேருவாங்க. புதுசா சொத்து வாங்கக்கூடிய நிலை இருக்கு. பணியாளர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குது. துணையை இழந்தவங்களுக்கு புதிய துணை அமையும். கருத்து வேறுபாட்டால பிரிந்து போனவங்க ஒன்று சேர போறீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாகுது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல உங்களுக்கு இருந்த தடைகள் விலகுது. தந்தை வழியில உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் மறையுது. தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு. ஆன்மீகத்துல ஈடுபாடு உண்டாகுது. சில புதுசா கோயில் கட்டி கும்பாபிஷேகமும் செய்யக்கூடிய அளவுக்கு உயர்நிலையை அடைய போறீங்க. வேலைக்காக அலைஞ்சிட்டு இருந்த உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அரசு பணிக்காக தேர்வு எழுதியவங்களுக்கு வெற்றி உண்டாகுது. பழைய பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வருது. கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இழுபறியா இருந்த நிலை மாறி வெற்றி உண்டாகுது. திருமண தடைகள் விலகுது. வாழ்க்கை துணையால அந்தஸ்து உயருது. சொந்தமா வீடு வாங்குறது, நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுது. இன்னும் சிறப்பா சொல்லணும்னாக்கா யோகமான பலன்க ஒட்டுமொத்தமா உங்களுக்கு தாங்க வந்திருக்கு. குடும்பத்துல சுபிக்ஷம் உண்டாகுது. பண வரவு அதிகமாகுது. தேவைகள் பூர்த்தியாகுது. தொழில் ரீதியா குருவுடைய சஞ்சாரம் பார்வையினால தொழில இருந்த நெருக்கடி விலகுது. நஷ்டத்துல இயங்கி வந்த நலிவடைந்த தொழில் கூட மீண்டும் வளர்ச்சி பெறுதுங்க. லாபம் அதிகமாகுது. புதிய ஒப்பந்தம் கிடைக்குது. ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், ரசாயனம், இயந்திர தொழில், வாகன உற்பத்தி, ஆட்டோமொபைல், ஸ்பேர் பார்ட்ஸ், ஃபேக்டரி, டிராவல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர், எக்ஸ்போர்ட், ஆன்லைன் வர்த்தகம், ஜுவல்லரி, திரைப்படம், சின்னத்திரை, வேளாண்மை, இது சார்ந்த தொழில்கள்ல உணவு, தானியம், உணவகம், கேட்டரிங், பிரிக்ஸ், எம்சாண்ட், மெடிக்கல், இது போன்ற தொழில்கள் எல்லாம் பல மடங்கு லாபம் பார்ப்பீங்க. பல மடங்கு வளர்ச்சி இருக்கும். பட் தொழில் ரீதியா நல்ல வளர்ச்சியை பார்க்க போறீங்க. அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்க துறையோ ஆண்களோ பெண்களோ ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால லாபஸ்தானம் பலமா இருக்கிறதுனால இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் விலகுது. நிர்வாகத்துக்கிட்ட ஆதரவு அதிகமாகுது. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குது. ஊதிய உயர்வு கிடைக்குது. மகிழ்ச்சி அடைய போறீங்க. அரசு
அரசு வேலை இருக்குங்க. இழுபறியாக இருந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் விவகாரங்கள் முடிவுக்கு வருது. எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்குது, இடமாற்றம் கிடைக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்குள்ள சஞ்சரிக்கக்கூடிய ராகு ஆசைகளை அதிகரிச்சாலும் கேதுவுடைய சஞ்சார நிலையில வாழ்க்கை துணை கிட்ட இணக்கமான சூழ்நிலை உண்டாக்கி குருவுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கிறதுனால கௌரவத்துடன் நீங்க வாழ போறீங்க. நீங்க நினைச்சது எல்லாமே இன்னைக்கு நடக்க போகுது. குடும்பத்துல பொறுப்பு அதிகமாக போகுது. வாழ்க்கை துணை கிட்ட இணக்கமான சூழ்நிலை இருக்கு. இளம் பெண்களுக்கு படிப்பு, வேலை, திருமணம் இது போன்ற கனவுகள் நனவாகுதுங்க. வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கு, பிரிந்தவங்களுக்கு மறுமணம் நடந்தேறும். குழந்தை பெயரு கிடைக்குங்க. அதே போல பொருளாதார நிலையில உயர்வு இருக்கு. வேலையில முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய குருவினால அவருடைய பார்வையினால படிப்புல முன்னேற்றத்தை ஏற்படுத்துறார். பொது தேர்வு, போட்டித் தேர்வுகள்ல எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். உயர்கல்வி கனவுகள் நனவாகுது. ஒரு சிலர் படிப்புக்காக வெளிநாடு, வெளிமாநிலம் போயிட்டு வருவீங்க. அதே போல உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் பாதிப்புகள் விலகுது. பரம்பரை நோயோ தொற்று நோயோ அதனால இருந்த சங்கடங்கள் விலகுது. ஆரோக்கியம் சீரா இருக்கு. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் குரு சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்துல ஏற்பட்ட சங்கடங்கள் விலகுது. தம்பதிகளுடைய ஒற்றுமை உண்டாகுது. பிள்ளைகள் மீது அக்கறை கொடுத்து புதுசா இடம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, நவீன பொருட்களை வாங்குவீங்க. பொன் பொருள் சேருது. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகுது. சேமிப்பு உயருது. குலதெய்வ வழிபாட்டு குடும்பத்தோடு மேற்கொள்வீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ஆஞ்சநேய பெருமாளை வழிபாடு செய்ய சங்கடங்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகும். அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். இனி குடும்பத்துல மகிழ்ச்சியான நிலையை மட்டுமே பார்க்க போறீங்க. சுபிக்ஷத்தை உண்டாக்குறாருங்க. தொழில முன்னேற்றம், எதிர்பார்த்த வருமானம், பொன் பொருள் சேருது. பிள்ளைகளால பெருமை உண்டாகுது. குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்குது. படிப்புல முன்னேற்றம், பட்டம், பதவிகள், பெருமை எல்லாமே உங்களை சேரப்போகுது. பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குது. உறவுக்காரர்கள் மத்தியில செல்வாக்கு அதிகரிச்சு வைக்கிறாருங்க. மிகப்பெரிய யோகமான காலமா இந்த காலகட்டம் இருக்க போகுது. நினைச்சது எல்லாமே நடக்கும். நெருக்கடிகள் எல்லாமே விலகுது. குறிப்பா தொழில பின்னடைவை ஏற்படுத்திட்டு இருந்த நிலை மாறுது. வருமானத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகுது. உழைப்பை அதிகரிச்சு உயர்வை பார்க்க போறீங்க. கடுமையான உழைப்புனால முன்னேற போறீங்க. ஒட்டுமொத்தமா இந்த காலகட்டத்தில் உயர்வு மட்டும்தான் உங்களுக்கு ஒரே பலனா இருக்க போகுது. செல்வாக்கு உயர்ந்து புதுசா இடம் வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க. அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல வெற்றி பெறுதுங்க. பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்குது. வியாபாரம், தொழில முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. வரவு அதிகமாகுது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளுக்கு எல்லாத்துக்குமே முடிவு கிடைக்குதுங்க. நீண்டகால கனவுகள் நனவாகுது. செல்வாக்கு உயருது. உடல் பாதிப்புகள் விலகுது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையுதுங்க. பொன் பொருள் சேருது. இதோட மறைந்திருந்த செல்வாக்கு வெளிப்படுது. துணிச்சலாக செயல்பட போறீங்க. தொழில முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. பணியில இருந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குதுங்க. புதிய தொழில் தொடங்குற முயற்சிகள் வெற்றி பெறுது. வேலைக்காக முயற்சி செய்றவங்களுக்கு அது நிறைவேறுதுங்க. குடும்பத்துல செலவு அதிகரிச்சாலும் அது உங்களுக்கு சுப செலவுகளாக இருக்கும். வீடு வாங்குவீங்க, மனை வாங்குவீங்க, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. பிள்ளைகளால கையிருப்புங்கிறது உயரதான் போகுது. செல்வாக்கு காட்ட நிறைய செலவு செய்வீங்க. இதை தாண்டி பொதுவா சொல்லுனா குருவோடு சேர்ந்து சூரியனும் சரி, செவ்வாயும் சரி யோகமான பலன்களை கொடுக்கறாங்க. கனவுகளை நனவாக்கி வைக்கிறாங்க. விருப்பங்கள் நிறைவேறும். குடும்ப தொழில் வேலையில முன்னேற்றத்தை உண்டாக்குறாங்க. பணப்புழக்கம் அதிகமாகுது. அடுத்து தொழில் ரீதியா தொழில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகுதுங்க. முடங்கி கிடந்த தொழில வளர்ச்சி பெறும். இயந்திர தொழில், வாகன உற்பத்தி, ஆட்டோமொபைல், ஸ்பேர் பார்ட்ஸ், ஃபேக்டரி, டிராவல்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், எக்ஸ்போர்ட், ஃபைனான்ஸ், ஆன்லைன், மருத்துவம், ஜுவல்லரி, வேளாண் சார்ந்த பொருட்கள், ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ் தொழில் எல்லாமே லாபம் அடைய போகுதுங்க. அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் அரசு வேலையில் இருக்கவங்களுக்கு நெருக்கடிகள் விலகுது. அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ ஆண்களோ பெண்களோ கூலி வேலை செய்தாலும் சரிங்க, நெருக்கடிகள் விலகுது. மேல் அதிகாரிகள் கிட்ட ஆதரவு உண்டாகுது. எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்குது. தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு நெருக்கடிகள் மறையுது. நிர்வாகத்துக்கிட்ட மதிப்பு அதிகமாகுது. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குது. ஊதிய உயர்வு கிடைக்குது. அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குரு
குருவுடைய பார்வையினால சஞ்சாரத்தினால சாதகமான நிலையில இருக்குங்க. நினைச்சது எல்லாமே நடக்கும். படிப்பு, வேலை, திருமணம், கனவுகள் எல்லாமே நனவாகுது. அதே போல திருமணமான பெண்களுக்கு கணவர்கிட்ட அன்பு அதிகமாகுது. கணவரை இழந்துட்டீங்க, பிரிஞ்சுட்டீங்க அப்படின்னா கூட மறுமணம் நடக்கும். குடும்பத்துல மரியாதை அதிகமாகுது. வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மறையுது. எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்குது. கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்பில் இருந்த தடைகள் விலகுது. படிப்பின் மீது ஆர்வம் அதிகமாகுது. டீச்சர்ஸ் உடைய ஆலோசனை ஏற்பீங்க. பொது தேர்வு, போட்டித் தேர்வுகளை எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும். உயர்கல்வி கனவுகள் நனவாகுது. ஒரு சிலர் கல்விக்காக வெளிநாடு, வெளி மாநிலங்கள்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள் விலகுது. தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முழுசா குணமாகி நடை போட போறீங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், நெருக்கடிகள் விலகுது. தம்பதிகளுடைய ஒற்றுமை அதிகமாகுது. பிள்ளைகளுடைய ஒற்றுமை அதிகமாகுது. பிள்ளையுடைய நலன்ல எல்லாம் அக்கறை கூடுதுங்க. வீடு, வாகனம் இது போன்ற கனவுகள் நனவாகுது. சமுதாயத்துல அந்தஸ்து உயர்ந்து சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் அடுத்தடுத்து நடக்க போகுது. பல்வேறு சுப நிகழ்ச்சிகளை நீங்க தலைமை தாங்கி நடத்தி வைக்க போறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம், ஆலங்குடி குரு பகவானை குடும்பத்தோடு போயிட்டு ஒரு முறை அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நன்மைகள் உண்டாகும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது குரு பகவான் நம்முடைய கும்பராசிக்கு தரக்கூடிய பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள், பரிகாரங்கள் எல்லாமே பார்த்துட்டோங்க. கும்பம் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு யோகமான காலமாக தான் அமைஞ்சிருக்கு. இது இன்னும் சிறப்பாக இருக்கணும்னா இதை நீங்க பயன்படுத்துவதற்கு நீங்க செய்ய வேண்டிய ஆலய பரிகாரம், சென்னை பாடியில் அமைந்துள்ள திருவதாயத்தில் உள்ள குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமைகளில் குடும்பத்தோடு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அதே போல் தந்தையை இழந்த பிள்ளைகளுடைய படிப்பு செலவை நீங்கள் ஏற்றுக்கோங்க. இல்லை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க படிப்புக்கு உதவி செய்யுங்க. சகல செல்வங்களும் கிடைக்கும். நீடித்த நிலைத்த செல்வம், செல்வாக்கு கிடைக்க பெறுவீங்க. வாழ்த்துக்கள்ங்க. நன்றி, வணக்கம்.